முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு யூனிட் வந்து யூனிட் 8 மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், மேலாண்மையும் நிர்வாகமும் அப்படிங்கிற அந்த யூனிட்டை பார்க்க போகிறோம். ஸோ கல்வியில் மேலாண்மை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது, என்னென்ன மேலாண்மை நிறுவனங்கள் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி தியரி அடிப்படையாக தான், இடையில ஒரு சில வருடங்கள் முக்கியமான நிறுவனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் நாம் பார்க்க வேண்டி வரும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் வரவும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த யூனிட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி யூனிட் 7க்கான ஒரு எம்சிக்யூ டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜியை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய யூனிட் 5ம் யூனிட் 6 ரெண்டுமே வந்து லைவ் கிளாஸாக கடைசியாக உங்களுக்கு நான் எடுத்து தர போகிறேன். ஏன்னா அது வந்து உளவியல் அடிப்படையாக வச்சுருக்கனால இறுதியாக அந்த எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ஞாபகத்துலேயும் இருக்கும். அதனால் அதை கடைசியாக நாம் எடுக்க இருக்கிறோம். கவலைப்பட வேணாம். அதை லைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் யூடியூப்பில் மேக்ஸிமம் லைவ் கிளாஸ் போடுறதுக்கு தான் நான் ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டரும் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு, ப்ளஸ் ஒரு தேர்வு எப்படி அட்டன் பண்ண போகிறது, உளவியலில் நம்ம எஜுகேஷன் நியூ சிலபஸில் என்ன மாதிரி நீங்கள் வந்து தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்றேன். தேர்வுக்கு முழுமையாக நீங்கள் தயாராகிட்டு வந்தால் மட்டும் போதும். ரைட்டுங்களா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யூனிட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் தலைப்பு வாரியாக இருக்கிற எல்லாமே நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை கோட்பாடுகள். நான் தியரியாக இருக்கிறது அதை என்னென்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலாண்மைக்கான என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஹென்ரி ஃபயல் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவருடைய ஒரு கோட்பாடுகள் மொத்தம் 14 இருக்குது. எளிமையாக தான் இருக்கும், நாம் அந்த தலைப்பை வச்சே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலைகளை பகிர்ந்து அளித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நாம் எங்கே ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்குறதே நாம் பேசுவோம். ஒரு கல்வி நிறுவனத்தில் நாம் இருக்கும்பொழுது நாம் ஒரு தலைமை ஆசிரியராக இல்லை ஒரு நிர்வாகத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நாம் இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வேலையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு பணி மட்டும் ஒருத்தருக்கு ஒதுக்கணும். ஒரே ஆளுக்கு நிறைய பணியை கொண்டு போய் கொடுக்கும்போது அது அவருக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்கும். அது யாருக்கு என்ன வேலையை நாம் சரியாக கொடுக்கணுங்கிறத பிரித்து கொடுத்துடணும். அதுதான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலைகளை பகிர்ந்து அளித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கூலில் இது எல்லாமே நமக்கு தெரியும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை நம்ம பிரித்து கொடுத்துடணும். ரெண்டாவது அத்தாரிட்டி, பொறுப்புடன் கூடிய அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு அதிகாரம் நிறைய இருக்குது. நாம் வந்து அந்த அதிகாரின்னு நம்மளை சொல்கிறாங்க. அந்த அதிகாரிங்கிறதுக்காக வெறுமனே நாம் அவங்களுக்கு வந்து கட்டளைகள் கமாண்டு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுப்போட கூடிய அதிகாரம் இருக்கணும். அவங்களுக்கு நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நாம் சரியாக பார்த்துக்கணும். ரொம்ப கமாண்டிங் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து எப்போவுமே கோவமாக டென்ஷனாக பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ அதான் வந்து பொறுப்புடன் கூடிய அதிகாரம். அதுக்கடுத்து டிசிப்ளின். ஒரு நிறுவனத்தில் நாம் கண்டிப்பாக இருக்கிறோம், நம்மளால் ரொம்ப நாள் நிலைச்சி இருக்கணும், நம்ம லைஃப் அதே நிறுவனத்தில் ஓட்டணும் அப்படின்னா, அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியாரில் எங்கேயா இருந்தாலும் சரி, நாம் ஒழுக்கத்தோடு இருக்கணும். இன்னொன்று, நாம் மேலாண்மைனா நாம் வந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிற இடத்துல இருக்கிறோம், நாம் கமாண்டிங் ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நாம் டிசிப்ளினாக இருந்தால் தான் நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சரியாக வேலை பார்க்க முடியும். அவங்க நான் ஸ்கூல் டைமிங் 9:15னா 9:15க்கு நாம் முன்னாடி போய் நிற்கணும். அவங்க எல்லோரும் வந்த பின்னாடி நாம் போனோம்னா அவங்கள நாம் வந்து சொல்லி வேலை வாங்க முடியாது. ஸோ ஒரு நிறுவனம், ஒரு மேலாண்மையில் இருக்கிற ஒரு அலுவலருக்கு வந்து இந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த மொத்த இதையும் மீறிடும். ஒரு மேனேஜரே மீறும்போது, ஒரு ஹெட்மாஸ்டரே மீறும்போது அங்கே இருக்க ஆசிரியர்களும் மீறத்தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அப்போது டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்டு, ஒருமுகப்படுத்தப்பட்ட கட்டளை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கமாண்டிங், இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு 2-3 இடத்துலேருந்து வரும். ஒருத்தர் வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கம்பாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொரு வேலையை கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நம்ம எதை செய்கிறது? குழப்பம் தான் மிஞ்சும், ஒரு வேலையும் சரியாக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்?
ஒருமுகப்படுத்தப்பட்ட கட்டளை இருக்கும். இந்த வேலையெல்லாம் இவர் சொல்லுவார், அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். அப்போ கமாண்டிங் பொசிஷனில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு மேனேஜர்கிட்ட இருந்து இல்லைனா ஒரே ஒரு ஹெச்எம் கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து எனக்கு உத்தரவு வரும், நான் அதை ஃபாலோ பண்ணுவேங்கிற முறை இருக்கணும். அதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்டு அப்படிங்கிறோம். அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், ஒருங்கிணைந்த வழிநடத்துதல் அவசியம். ஏன்னா நம்ம கம்பெனி இல்லைனா ஒரு கல்வி நிறுவனம்னு இருக்கும். நம்ம கல்வி நிறுவனத்துக்கு பொதுவாக ஒரு இலக்கு இருக்கும். இந்த வருடத்தில் 100% நாம் வந்து ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்கு நோக்கி நாம் என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும். அதுதான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். எல்லாருடைய இலக்கும் 100% ரிசல்ட்டு அப்படிங்கிறத அதை பொறுத்து தான் போகணுமே தவிர, இடையில வந்து இன்னொரு திட்டம், இந்த இடத்துல ஒரு திட்டம், ஸ்கூலில் டீச் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஒர்க்கு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அப்போ அது வந்து இலக்கை நாம் அடைய முடியாது. ஸோ எல்லாரும் ஒருங்கிணைந்த வழிநடத்துதல் வந்து ரொம்ப அவசியம். ஒரு இலக்கை நோக்கி பயணம் வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய நலனை விட நிறுவனத்துடைய நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. கல்வி நிறுவனத்துடைய நலன், அங்கே இருக்கிற மாணவர்களுடைய நலன் தான் நமக்கு முக்கியமே தவிர, நம்ம ஒரு தனிப்பட்ட நபருக்காக ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அங்கே இருக்கிற விதிகள்லாம் மாற்றி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறது வந்து சரியல்ல அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை. அடுத்தது ரெம்யூனரேஷன், ஊதியம் வந்து சரியான கொள்கை, கரெக்டாக வந்து அவர்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கொடுத்துடணும். நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, ஒருத்தருடைய வியர்வை காய்வதற்கு முன்பே அந்த வேலைக்காரனுக்கு வந்து நீங்கள் ஊதியத்தை கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊதியம், ஒரு சேலரி வந்து நியாயமானதாக, சரியான அளவில், சரியான நேரத்தில் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். ஏன்னா எல்லாரும் வேலை பார்க்குறது ஊதியத்துக்காக தான், போராடுறது ஊதியத்துக்காக தான். அவங்களுடைய நேரத்தை, உழைப்பை, உடலை, அவங்களுடைய ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணுறது வந்து ஊதியத்துக்காக தான். அதை சரியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரலைசேஷன், மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நமக்கு எல்லாம் வந்து மையப்படுத்தி இருக்கணும். அதாவது ஒரு அதிகாரம் ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல குவிஞ்சு இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே எல்லாமே வந்துடணும். வரிசையாக அவங்க லெவலில் கரெக்டாக இருந்துக்கணும். சரிங்களா? ஒருத்தர் வந்து அதிகாரம் பண்ணுவார், இன்னொருத்தர் குறுக்க வந்து அதிகாரம் பண்ணுவார். ஒரு முழுமையான ஒரு அமைப்பே இல்லாத மாதிரி இயங்கினா அது சரியாக இருக்காது. அப்போது ஒரு நிர்வாகத்தில் ஒரு அதிகாரம் வந்து மையப்படுத்தி ஒரு இடத்துல கண்டிப்பாக குவிந்து இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை நாம் வந்து சொல்கிறோம். அடுத்தது ஸ்கேலர் செயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வரிசை முறை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கல்வியியல் ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்கூலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல தலைமை ஆசிரியர் இருப்பார். தலைமை ஆசிரியருக்கு அடுத்து உதவி தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய ஸ்டாஃப்ஸு, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லலாம் ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, ஹெட் இருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு வரிசை முறைப்படி கரெக்டாக ஹையரார்கி படி அதிகாரம் வந்து கரெக்டாக படிநிலையில் இருக்கணும். முதல்ல இவருக்கு அடுத்து இவருக்கு அடுத்து இவர், இப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டிங் பொசிஷன் இருக்கணும். ஸோ அதைத்தான் வந்து ஸ்கேலர் செயின், வரிசை முறை அப்படிங்கிற நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது ஆர்டர், ஒழுங்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரியான வந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆர்டர் வைஸ் போயிட்டே இருக்கணும். ஒழுங்காக இருக்கணுன்ற மாதிரி வச்சுக்கலாம் இதை வந்து. சரிங்களா? நாம் வந்து மனித வளம், பொருட்கள், ஒரு வேலையை செய்கிறதுக்கு 2 பேர் போதும்னா 2 பேர் போதும். அங்கே 5 பேரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த வேலை சரியாக நடக்காது. ஸோ அதேமாதிரி ரிசோர்ஸஸ்லாம் சரியாக பயன்படுத்தணும். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறது, பேப்பரை வேஸ்ட் பண்ணுறது, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் 10th. அடுத்தது ஈக்குவிட்டி, சமத்துவம் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஆஃபீஸோட கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அவரவருக்கு உரிய மரியாதையை நாம் வந்து சரியாக கொடுத்துடணும். அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு அவங்க தான் அந்த இடத்துல செய்ய முடியும். ஸோ அவர்களுக்குடைய அந்த ரெஸ்பெக்டை வந்து நாம் சரியாக கொடுத்துடணும். அது ஈக்குவிட்டி. அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். நிலைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது எப்போவுமே ஒரே மாதிரியாக எல்லா ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே நோக்கத்தோட டெய்லி அதே மாதிரியே போயிட்டுருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நிலைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். நாம் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணல, ஒரு நாள் வந்து டைமுக்கு வர்றது, அடுத்த நாள் வந்து லேட்டாக வர்றது, ஒரு நாள் வந்து ஒர்க்கை சரியாக செய்கிறது, இன்னொரு நாள் மாற்றி போகிறது, ஊழியர்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா மாற்றி பண்ணுறது, கம்மியான ஆட்கள் இருந்தால் போதும் அப்படின்னு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியை கொடுக்காது. ஸோ ஒரு ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் செயல்திறனை நாம் அதிகரிக்கிற அளவுக்கு நாம் டெவலப் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் தான் இதில் நாம் பண்ணணும் நிலைத்தன்மையில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இனிஷியேட்டிவ், முன்முயற்சி அப்படிங்கிறோம். அந்த அலுவலகத்தில் இல்லை நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே
அவர்களால் முயன்ற ஒரு முன்முயற்சி, ஒரு என்ன சொல்கிறதுனா இனிஷியேட்டிவை எடுக்கணும். சார் இந்த ஒர்க்கை நான் பண்ணித்தரேன் சார், இந்த மாதிரி ஒரு திட்டம் பண்ணலாம் சார், இந்த பிளான் வந்து ஸ்கூலில் ஒர்க் ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குழு உணர்வு ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம், அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்காக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அது அப்போ டீம் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த இடத்துல இருக்கணும். எல்லோரும் ஒருத்தர் ஒரு விதத்தில் ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே நிறைய குழுக்களாக பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு டீம் இவங்க ஒரு டீம்னு இருக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே டீமாக இருந்து ஒர்க்கை பண்ணணும். அதுதான் டீம் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 14 தான் ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது மேலாண்மைக்கான கோட்பாடுகள். அடுத்த தலைப்பு நாம் பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் லெவலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து மத்திய கல்வி நிர்வாக அமைப்பு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அதாவது பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியல்லையும் இல்லை, மத்திய பட்டியல்லையும் இல்லை, பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டாட்சியாக சேர்ந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கல்வி வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. ஸோ இதில் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, நம்ம MHRD அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து அதிகார அமைப்பில் இந்திய லெவலில். ஸோ 1985ஆம் வருடம் செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து இந்திய அரசு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு பேரில் ஒரு புதிய அமைச்சகத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த அமைச்சகத்தோட வேலை என்ன? இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கு உதவணும், மாநில அரசுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்கணும், இந்தியாவில் கல்விக்கு என்னென்ன கொள்கைகள்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. அப்படி இந்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட்ஸு என்னென்ன இருக்குது, இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் எழுத்தறிவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதன் கீழே பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே பள்ளிக்கல்வியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வி. அது வந்து என்னென்னா 0லேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த குழந்தைகளுக்கு கல்வி அளித்தலை ஆரம்பிக்கிறது. அதை பற்றி சொல்கிறது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கான டிபார்ட்மெண்ட்டு. அடுத்தது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு, இதுவும் வந்து தொடக்க கல்விக்கு கீழே வருது, ICDS அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நாம் பால்வாடி அங்கன்வாடிலாம் நம்ம ஊரில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுவுமே இந்த இதுக்கு கீழே தான் ரன் பண்ணப்படுது. அது இல்லாமல் சில NGOஸும் அதுக்காக ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் முக்கிய பங்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டிஸ், இதெல்லாம் வந்து தொடக்க கல்வியில் வருது, VECs. சரிங்களா? அடுத்தது சென்ட்ரல் லெவலில் செகண்டரி எஜுகேஷன் அண்டு அடல்ட் எஜுகேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன்னு ஒன்று வந்து நம்ம இதில் இருக்குது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது, அதுக்கப்புறம் நவோதய பள்ளிகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து டெல்லியில் இருக்கிறது. ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயாஸ் அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள். அதுக்கப்புறம் CBSE ஸ்கூல்ஸ் தான் வந்து சென்ட்ரல் லெவலில் இந்தியா ஃபுல்லாக ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை, இடைநிலை கல்வியை மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்க தான். அவங்க போர்டு பேரே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், CBSE அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, முதல்ல தொடக்க கல்வியில் என்ன வருது, செகண்டரி எஜுகேஷன் வருது. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா உயர்கல்வித்துறைக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி அண்டு ஹையர் எஜுகேஷன், அதாவது பல்கலைக்கழக அளவிலையும் சரி உயர்கல்வித்துறையிலையும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வியும் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் புக்கு ப்ரொமோஷன் அண்டு காப்பிரைட்டு, NCERTயோட புக்ஸு, அதுக்கான காப்புரிமை, அதுக்கான சிலபஸ், அதெல்லாம் அதில் வந்துடும். ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் தர்றாங்க. மொழிகளை வளர்ச்சிக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் மைனாரிட்டி எஜுகேஷன், சிறுபான்மையினருடைய கல்விக்கான துறை, இதெல்லாம் வந்து உயர்கல்வித்துறைக்கு கீழே இயங்கிட்டு இருக்குது. அடுத்தது இது தவிர மத்திய அரசில் என்னென்ன நிறுவனங்கள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஹையர் எஜுகேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், UGC நமக்கு தெரியும், பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது பல்கலைக்கழக மானிய குழு வந்து UGC வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு, யூனிவர்சிட்டிஸ்க்கு, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து இவங்க UGC அதுக்கான ஃபண்டு அலாட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னும் போது அகில இந்திய
தொழில்நுட்ப கல்விக் கழகம் அப்படின்னும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷனை மட்டும் இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில், இவங்க வந்து இந்திய மருத்துவ கவுன்சில், இவங்க வந்து மெடிக்கல் காலேஜஸ் அது ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து அதுக்கான ஒர்க்கை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அக்ரி காலேஜஸ், ICAR சொல்லுவோம். ஸோ அது வந்து இவங்களோட தான். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், தமிழ்நாட்டில் கூட கோயம்புத்தூரில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. இதெல்லாம் இந்த கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்தது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அதாவது தேசிய ஆசிரியர் கல்விக்குழு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர் கல்விக்கான அந்த கோர்சஸ், பிஎட், டீச்சர் ட்ரைனிங் நடத்துகிறது, ப்ளஸ் ஆசிரியருக்கான என்னென்ன கல்வி தகுதின்னு நிர்ணயிக்கிறது ஸ்கூல் லெவலில், அது எல்லாமே இவங்களுக்கு கீழே வந்துடும். சரிங்களா?